தோசை மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டன்ட் செஷ்வான் மசாலா தோசை பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எல்லாத்தையும் நல்லா கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பணியாரம் ஊற்றுற பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு தோசை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லா குழிலையும் முதல்ல ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து மாவோட சென்டரில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றி ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிடலாம். இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு மூடி போட்டு 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்ததும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின 2லேருந்து 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு செஷ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். செஷ்வான் சாஸ் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதுனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பணியாரம் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சாஸ் எல்லா பீசஸ்லேயும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு சீஸை இந்த மாதிரி மேலே துருவி விட்டுக்கலாம். சீஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ சீஸ் நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுட்டு சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான செஷ்வான் மசாலா தோசை பைட்ஸ் ரெடி. உருளைக்கிழங்கும் தோசை மாவு இருந்ததுன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பணியாரத்துக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.